மக்களுக்கு உபத்திரமா இருக்கக்கூடிய இந்த கூட்டணியை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பணும். இப்படி என்னென்னலாம் அடுக்குமொழி இருக்கோ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். காரணம், ஒரு நம்பிக்கை துரோகத்தை செஞ்ச ஏற்கனவே இருக்கிறதே அயோக்கிய பாசறை தான். நான் முடிச்சிடுறேன். பாரதிய ஜனதா கட்சி அயோக்கியர் என்று கூடாரம் தான். அது அயோக்கியத்தின் நம்மளை ஏமாத்தி நடுத்தர நிற்கக்கூடிய வேலைகளை திமுக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒவ்வொன்றா பட்டியலிடுறேன். இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். எல்லாத்தையும் பொய் செய்தின்னு சொல்லுவாங்க. எல்லாமே பொய் செய்தி, எல்லாமே பொய். நான் ஒவ்வொன்றா படிக்கிறேன், எது பொய்ன்னு பார்ப்போம். ஒரு பெண் காணாம போயிட்டாங்க, பெற்றோர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டீங்க. இவன் என்ன பண்றான் போலீஸ்காரன், அது எவன் கூட ஓடி போயிருக்கும். இது ஒரு பேச்சா? அந்த குழந்தை நீ இறந்தே போச்சே, எவனோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களே, அவன் தான் உண்மையான குற்றவாளின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஒரு பெண்ணை பெற்ற அப்பா அம்மா நாட்டில் நீங்க நிம்மதியா இருக்க முடியுதா? தயவுசெய்து சொல்லுங்க. வீட்டில் வயசான பெரியவங்க அவங்களால நடக்க முடியலன்னு முடங்கி போயிருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள பூந்து செயின் இருக்கிறது, அவங்கள வீட்டுக்குள்ள பூந்து கற்பழிக்கிறது. 70 வயசு ஒரு நபருக்கு, அவங்க மனைவிக்கு 60 வயசு. அந்த 70 வயசு வீட்டுக்கார சாகடிச்சிட்டு மனைவியை எப்படி ரேப் பண்றான் ஒருத்தன். இவன் மனுஷனா? இன்னைக்கு கோர்ட்ல போய் எல்லாம் பெயில் கட்டி திமுக இல்லையா? திமுக 2 பேர் இருப்பான். மேடம், 2 வயசு குழந்தை ரேப் பண்ணது யாரு? திமுக காரன். 60 வயசு கேள்வி விளையாடுறது யாரு? திமுக காரன். சும்மா பொய்யான பரபர பண்றீங்க. இப்ப கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு. அவங்க டிக்ளேர் பண்ணி இந்த 10 நாள் எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல. அப்ப வர தேர்தல்ல உங்க முடிவு உங்களுக்கு இதுதான் முடிவு. என்ன மஸ்துக்கு இதுதான் முடிவு. நீங்க வந்து இப்படி பேசுறீங்க. மக்கள் நல்ல தீர்ப்பு கொடுங்க. இந்த பொய்யர்கள் இன்னைக்கே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை தேர்தலில் எப்படியாவது ஓட விரட்டணுன்றத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் பாஜகவின் விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் ஹரிஹரன் ராஜா அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். சார், இப்போ உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்து தமிழகம் வந்திருக்காரு. இவர் வந்திருக்க சூழ்நிலை தான் வந்து எத்தனை தொகுதிகள் வந்து பாஜகவுக்கு வந்து ஒதுக்க போறாங்க அப்படின்ற பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெறுதா சொல்றாங்களே. பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணி மக்கள் செலெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கூட்டணி. எங்களுடைய ஒரே நோக்கம் இந்த கலெக்ஷன் கூட்டணியை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பணும், இந்த ஊழல் கூட்டணியை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பணும், இந்த உருட்டு கூட்டணியை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பணும், இந்த உதவாத கூட்டணியை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பணும், மக்களுக்கு உபத்திரமா இருக்கக்கூடிய இந்த கூட்டணியை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பணும். இப்படி என்னென்னலாம் அடுக்குமொழி இருக்கோ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். காரணம், ஒரு நம்பிக்கை துரோகத்தை செஞ்ச ஏற்கனவே இருக்கிறதே அயோக்கிய பாசறை தான். நான் முடிச்சிடுறேன். பாரதிய ஜனதா கட்சி அயோக்கியர் என்று கூடாரம் தான். அது அயோக்கியத்தின் மொத்த உருவம் தான் பாரதிய ஜனதா. அப்புறம் எப்படி பேசுவாரு? அப்படிதான் பேசுவாரு. பேசி முடிச்சாரா? ஒரு விவாதத்தை ஆக்கப்பூர்வமாக கொண்டு போவோம். மக்களுக்கு இந்த முறை தெளிவாக சொல்லணும். சும்மா கத்திட்டு போகிறதுக்கு வரல. 3 பேப்பர், இந்த மூதேவிகளை பற்றி 3 பேப்பரில் எழுதி கொண்டு வந்திருக்கேன். ஒரு வாரத்தில் நடந்த சம்பவங்கள், தமிழ்நாட்டில் அரங்கேறிய சம்பவங்கள். பேப்பரை திறந்து பழைய நியூஸ் நம்ம பேசவே வேண்டாம். அதாவது பழைய நியூஸ் தான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், திமுக எல்லா கண்டென்ட்டையும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் தொடங்கி, இன்னைக்கு இளைஞர்கள் சீரழிவை தொடங்கி, இன்னைக்கு எல்லா விதத்தினுடைய அட்டூழியத்தை நான் பட்டியலிட்டு கொண்டு வந்திருக்கேன். அப்படியே படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. கரூர் மாவட்டத்தில் எப்படி ஷெட்டு போட்டு நம்மளை ஏமாத்தினாங்களோ அதே போல் இன்னைக்கு கூரைகளை அமைக்க தொடங்கிட்டாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருக்கும் டிவி காமிச்சு ஏமாத்துறதுக்கான வேலைகளை திமுக தொடங்கிருச்சு. அவனுடைய ஒரே ஒரு ராஜதந்திரம், பாத்திரம், புடவை, கொலுசு, மூக்குத்தி, ஆடல், பாடல், கொஞ்சம் நடிப்பு, கொஞ்சம் நாடகம், நம்மளை ஏமாற்றி நடுத்தர நிற்கக்கூடிய வேலைகளை திமுக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒவ்வொன்றா பட்டியலிடுறேன். இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். எல்லாத்தையும் பொய் செய்தின்னு சொல்லுவாங்க. எல்லாமே பொய் செய்தி, எல்லாமே பொய். நான் ஒவ்வொன்றா படிக்கிறேன், எது பொய்ன்னு பார்ப்போம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னைக்கு ஒரு சுங்கசாவடியில் வேலை செய்கிற ஒரு பெண்ணுக்கு இன்னைக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டிருக்கு. நான் சொல்கிறது லேட்டஸ்ட் நியூஸ், பொய் செய்தின்னு சொல்ல முடியாது. அடுத்தபடியாக பார்ப்போம். ஒரு எழுத்தாளர் மரியாதைக்குரிய மீனாட்சி கந்தசாமி அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. திமுக விமர்சிச்சா விபச்சாரின்னு சொல்வீங்களா? அமித்ஷாவை விமர்சிக்க முடியுது, ஏன் அமெரிக்காவை கூட விமர்சிக்க முடியுது. ஆனா திமுக காரனை விமர்சிச்சா விபச்சாரின் பட்டம் கட்டுறது சரியா அப்படின்னு ஒரு எழுத்தாளர், தமிழ் எழுத்தாளர் ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு அப்புறமும் விபச்சாரின் பதிவு வந்த பிறகும் அவங்க அப்பாவோட, யாரு, மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதியுடைய
இலக்கிய வரலாறை பற்றி தமிழ்ல மொழிபெயர்ப்பதற்கு அவங்க ஒத்துக்கொண்டிருக்காங்க. அதுக்கு பிறகும் கூட, அதுக்கப்புறமும் கூட நீ ஒரு விபச்சாரி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு சொல்லி பதிவு போட்டு அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுப்பீங்க? அப்படியே அடுத்து வரும். ஆண்டிப்பட்டி பகுதியில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல், ஒரு 60 வயசு பாட்டி, அவங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்திருக்கு திமுக. அப்படியே வருவோம். 72 வயசு பாட்டி நகைக்காக ஆசைப்பட்டு நகையை கொள்ளடிச்சு அந்த பாட்டியை சாகடிச்சாச்சு. யார் பதில் சொல்றது? இது போய் செய்தியா? அப்படியே வருவோம். தாவேக கட்சிக்காரன் ஒருத்தர் எந்த ஊர்ல, சத்தியமங்கலத்துல ஒரு லேடிக்கு, ஒரு போஸ்ட் மாஸ்டர் லேடிக்கு பாலியல் துன்புறுத்தலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல குண்டாஸ் வழக்கு, சாராயம், இதையெல்லாம் கடத்தி கொண்டு போய் சாராயம் குடிச்சு கஞ்சா அடிச்சுட்டு பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல். அப்படியே வருவோம். சரி, ஒரு பாலியல் துன்புறுத்தல் நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்? போலீஸ் கிட்ட. ஒரு போலீஸ் லேடி அதிகாரிக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்துச்சு. இது பழைய செய்தின்னு சொல்லுவாங்க. ரைட், ஆக்ஷன் எடுத்தியா? இது புது செய்தி. ஒரு ஆக்ஷனும் கிடையாது, ரியாக்ஷனும் கிடையாது. அடுத்து வருவோம். 20 வயது மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டாங்களா இல்லையா? அதே போல 20 வயது மாணவர் ஒருத்தர் புளியந்தோப்பு பகுதியில் போதை ஊசி போட்டு செத்து போயிட்டாங்க பையன். அப்படியே கீழே வாங்க. விளாத்தி குளத்துல ஒரு குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தை இறப்பை இவங்க நியாயப்படுத்துவாங்க. அங்கொன்றும் இங்கொன்றுவாங்க. ரொம்ப கேள்வி கேட்டீங்கன்னா பொய் செய்தின்பாங்க. ரைட்டு, ஒரு காவல்துறையிட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீ கம்ப்ளைண்ட் எடுக்காதது பெரிய தப்பு, அதுவே பெரிய குற்றம். ஒரு பெண் காணாம போயிட்டாங்க, பெற்றோர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டீங்க. இவன் என்ன பண்றான் போலீஸ்காரன்? அது எவன் கூட ஓடி போயிருக்கும். இது ஒரு பேச்சா? அந்த குழந்தை நீ இறந்தே போச்சே, எவனோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களே, அவன் தான் உண்மையான குற்றவாளின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அது நீதி வரும் வரை அது உண்மையானு தெரியலையேங்க. இதே அந்த இப்ப பிடிச்சிருக்காங்களே அதே ஆளு ஒரு வயசான மூதாட்டிய கற்பழிச்ச வழக்குறத உள்ள போயிருக்காரு, ஆனா வெளியே வந்துட்டாரு. இந்த ஆளுங்கட்சி யாருக்கு அந்த அளவு சாட்சிகளை கொடுத்துருக்காங்க, அந்த அளவு ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கேவலமா இவங்க ஃபேக்ஸ் கொடுத்திருந்தா அவன் நிரபராதி வெளியே வந்திருப்பா. அப்படியே அடுத்து வர பாருங்க. நாகை மாவட்டம். நாகை மாவட்டத்துல இதே போல ஒரு பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடக்குது. இன்னொரு சம்பவம் நாகை மாவட்டத்துல. இவங்க விளம்பரம் ரொம்ப பிடிக்கும்ல இவங்களுக்கு. ஒரு மீட்டிங் போட்டு 10 பேருக்கு பட்டா கொடுக்குறாங்க. எல்லாம் சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டாங்க. பட்டா வாங்கிட்டு போனவங்க இடத்துல பார்க்க போன இடத்த காணும். இந்த செய்தி உண்மை. பட்டாவை கொடுத்துட்டு இடத்த காணும், வடிவேல் வருவாரு, கிணத்த காணும், அந்த கதையா இருக்கு. அப்படியே அடுத்த செய்தி வரேன். ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டஸ். இப்போ லேட்டஸ்டா நேற்று நடந்த செய்தி. ஆவடி பகுதியில ஒரு பெண்ணை அந்த கணவர் பிரச்சனைக்கு உள்ளாக்குறாரு, அடிக்கிறார், துன்புறுத்துறாரு. நீ என்ன பண்ணணும்? காவல்துறையோட வேலை என்ன? அந்த கேஸ் எடுத்து அவனை ஜெயிலில் போடணுமா கூடாதா? அவனை தகுந்த மிரட்டல் கொடுத்து ஏய் பொண்டாட்டிட்ட ஒழுங்காடுறான்னு சொல்லணுமா கூடாதா? அதற்கு ஒரு மந்திரி வராரு. யாரு? ஆவடி நாசர். அவர் வந்து சப்பக்கட்டு கட்டி அந்த பெண் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. இந்த திமுக ஓட்டே போடாதீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, என் வீட்டுல என் புருஷன் அடிக்கிறான், புருஷனுக்கு ஆதரவா திமுக அமைச்சர் வந்து பேசுறாரு அப்படின்னு ஒரு செய்தியை பரவுறாங்க. அடுத்து மதுரை வாயில்ல இன்னைக்கு ஒரு அரசு மருத்துவமனையில ஒரு பச்சிளம் குழந்தைய அனுமதிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த வாமர்னு ஒன்று இருக்கு. அந்த வாமர்ல மின்கசிவு ஏற்பட்டு அந்த குழந்தைக்கு ஃபுல்லா காயம் ஏற்பட்டுருக்கு. யார் பதில் சொல்றதுக்கு? அடுத்த செய்தி வர. திருவண்ணாமலையில ஒரு காவல் ஆய்வாளர் தாக்குதல் பண்றாரு. ஏதோ கேட்க போறாரு போலீஸ்காரு. அப்ப போட்டு திமுக காரங்க அடின்னு அடிக்கிறாங்க. தப்பா இல்லையா? அடுத்து வர பாருங்க. திருப்பத்தூர் மாவட்டத்துல சாக்கடைக்காக கம்ப்ளைண்ட் பண்றாரு ஒருத்தர். அவரை போட்டு துவம்சம் பண்றாங்க திமுக காரங்க. இது தப்பா சரியா? அடுத்து தென்காசி மாவட்டத்துல ஜல்ஜீவன் திட்டம்னு ஒரு திட்டத்தை நாங்க கொடுத்தோம். அந்த திட்டத்துல ஏன்டா சதி திட்டம் பண்றீங்கன்னு பொதுமக்கள் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப போட்டு அடி அடிக்கிறீங்க, தர்ம அடி அடிக்கிறீங்க. இது சரியா? மருத்துவமனை பிரச்சனை எல்லாம் பார்ப்போமா? 3 பேப்பர் படிக்க தலை சுத்துது, ரத்தம் கொதிக்குது. வேளச்சேரி பகுதியில எலெக்ஷன் அந்த இதுக்காக பாதுகாப்புக்காக போலீஸ்ல அங்கங்க நிக்கிறாங்க. காசு எக்ஸ்ட்ரா கொண்டு போறாங்க. திமுக காரன் கொடி போட்டு வண்டி வாகனம் வருது. அந்த போலீஸ்காரர் அடிச்சு ஏற்றி கொண்டு போறாங்க. அவர் பேலட்டை பிடிச்சி தொங்கிட்டே வராரு. இந்த செய்தியை பார்த்தீங்களா? அப்படியே அடுத்து வருவோம். கிண்டியில காரை ஏற்றி கொலை பண்ண முயற்சிக்கிறான். யாரும் ஒரு திமுக காரன். அதே போல லாரியில கஞ்சா கடத்தல் திருவள்ளூர் மாவட்டத்தில். இதெல்லாம் நான் செய்தியா ஏன் படிக்கிறேன்னா, இந்த செய்தியெல்லாம் பார்த்து கோபம் வருது. இவங்களை பார்த்தாலே எப்படி வெளியும் சொல்லி உட்காந்து ஊரை ஏமாத்துறாங்க. அடுத்த செய்தி வரேன். தந்தைய மகன் கொலை பண்றான், புருஷனை பொண்டாட்டிய புருஷன் கொலை பண்றான். ஒரு வயசானவங்க வீட்டில் பாதுகாப்பாக இருக்க முடியல, இளைஞர்கள் ரோட்டில் நடமாட முடியல, தாய்மார்கள் ரோட்டில் நடமாட முடியல. எவ்வளோ வளங்கோலம் ஒரு ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு செய்கைகளை செய்துட்டு ஒருத்தர் எலெக்ஷன் வந்து நிற்க வாய்ப்பு இருக்கா? எலெக்ஷனில் ஓட்டு கேட்க வாய்ப்பு இருக்கா? நான் ஏன் இப்படி உட்கார்ந்து மொத்தத்தையும் படித்தேன்னா, ஒரு விவாதம் ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். இந்த செய்தியெல்லாம் என்ன செய்தி? இதெல்லாம் ஒரு செய்தியா? ஒரு நாட்டில் வரக்கூடிய செய்தி? அதெல்லாம்
இதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமா? ஒரு ஆட்சியாளருடைய பேசிக் என்னங்க? சட்ட ஒழுங்கு, ஒரு நிதி நிர்வாகம். இந்த ரெண்டுத்திலுமே படி ஃபெயிலியர் ஆயிட்டீங்களே. இந்த ரெண்டுத்தையுமே உங்களுக்கு பார்க்க தெரியலையே. எதுக்காக அவதூறு அரசியல் செய்றீங்க? எதுக்காக பிஜேபி போட்டு திட்டுறீங்க? இது டெல்லிக்கான மேடையா, தமிழ்நாடுக்கான மேடையா? இதெல்லாம் எவனா கேட்டானா உங்களை? நீ என்ன இந்த ஆட்சியில செய்து கிழிச்சிங்கன்னு சொல்லணுமா கூடாதா? ஒவ்வொரு துறையா எடுத்து பார்ப்போம், எல்லாமே இருட்டடிச்சு போயிருக்கே. எந்த திட்டத்தையுமே செய்யலையே. எப்படி இவ்வளவு அமைதியா நம்ம மனசு போகுதோ அதே போலதான் இந்த ஆட்சியும் ரொம்ப அமைதியா போதே. நீ அமைதியா போனாலும் பரவாயில்ல, அக்கிரமத்தை சேர்த்து செய்யறியே. ஒரு பெண்ணை பெத்த அப்பா அம்மா நாட்டில் நீங்க நிம்மதியா இருக்க முடியுதா? தயவு செய்து சொல்லுங்க. வீட்டில் வயசான பெரியவங்க அவங்களால நடக்க முடியலன்னு முடங்கி போயிருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள பூந்து செயின் அறுக்கிறது, அவங்கள வீட்டுக்குள்ள பூந்து கற்பழிக்கிறது. 70 வயசு ஒரு நபருக்கு, அவங்க மனைவிக்கு 60 வயசு. அந்த 70 வயசு வீட்டுக்கார சாகடிச்சுட்டு மனைவியை போட்டு ரேப் பண்றான் ஒருத்தன். இவன் மனுஷனா? ஒரு குழந்தை, 2 வயசு குழந்தை, பிறந்த குழந்தை நம்ம கொஞ்சம் தான் தோணும், அதை பலாத்காரம் பண்றான் ஒரு திமுக காரன். இவனெல்லாம் எதில் சேர்க்க? இப்படி அதாவது பாலியல் குற்றங்கள், போக்சோ வழக்குகள் 20,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் இன்னைக்கு பதிவுபட்டிருக்கா இல்லையா? தெரிஞ்ச வழக்கு 20,000, தெரியாம எத்தனை பேர் மறைச்சிருப்பாங்க? எத்தனை குழந்தைகள் பயந்துருக்கும், ஐயோ வெளியே போன பிரச்சனை. யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்ட் தமிழ்நாடுக்கு தேவையா? வரலாறு வரலாறு இந்த கோளாறெல்லாம் சேர்ந்து வரலாறு பத்தி பேசுவதும் சரித்திரம் சரித்திரம். எங்க சரித்திரம் தெரியுமா? 50 வருஷமா தமிழ்நாட்டுக்கு தரித்திரம் பிடிச்சிருக்கு. அதானங்க உண்மை. ஒரு திட்டம் சார்ந்து, ஒரு கொள்கை சார்ந்து, ஒரு கோட்பாடு சார்ந்து, ஒரு மக்கள் சார்ந்த விஷயங்கள் என்ன நடந்திருக்கு அதை பட்டியலிடணும். சும்மா ஒரு சாணியை கரைச்சி டப்பாவோட நிற்க கூடாது. எவனா ஒருத்தன் நியாயத்தை பேசினா அவன் மேல கரைச்சி ஊத்துறதுக்கு இது வேலையா? எங்களுடைய சாதனைகளை நாங்க புக்காவே அடிச்சு வச்சிருக்கோம், வாங்கி படிங்கன்னு சொல்றாங்களே. அடிச்ச புக் என்ன ஆச்சு? 2021 புக் அடிச்சிங்களா இல்லையா? 510 கொடுத்தீங்களா இல்லையா? அது என்ன ஆச்சு? இப்ப தேர்தல் நெருங்குதுங்க. நம்ம வெளிப்படையா மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய நேரத்தில் இருக்கும். சும்மா அவன் மோசம் இவன் மோசம் கையா முயான்னு கத்துறதுக்கு நாங்க வரல. ஒரே ஒரு செய்தி, பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் நிம்மதியா இருக்கீங்களா? பள்ளிக்கு அனுப்பக்கூடிய குழந்தைகள் பெற்றோர்கள் நிம்மதியா இருக்கீங்களா? வீட்டில் வயதானவர்கள் நிம்மதியா இருக்கீங்களா? இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைச்சி நிம்மதியா இருக்கீங்களா? உழைக்கும் வர்க்கத்தினர் தினந்தோறும் உழைக்கிறாங்களே அவங்களாம் நிம்மதியா இருக்கீங்களா? விவசாயிகள் நிம்மதியா இருக்கீங்களா? தூய்மை பணியாளர்கள் நிம்மதியா இருக்கீங்களா? ஆசிரியர்கள் நிம்மதியா இருக்கீங்களா? நம்மளை எல்லாம் வறுமையில வச்சுட்டு இவன் எப்படி வரப்பா தெரியுறாங்க ஊர் உள்ள? இது எப்படி சாத்தியம்? தமிழ்நாட்டை பூஜ்ஜியமாக்கிட்டு இது எங்க ராஜ்யம் இவங்கள வெக்கமெல்லாம் ஊர் ஊரா பேசுறது ஏற்க முடியுதா உங்களால? ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்குது, அதை ஒரு பெண் தட்டி கேட்கலோட பரவாயில்ல. ஆனா இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இன்னொரு பெண்ணை வச்சு அதெல்லாம் சும்மா. திமுக ஆட்சியில மட்டன் பிரியாணி பாத்தீங்கன்னா ஒரு அக்கா போடுற செய்தியே. இந்த கேவலத்துக்குள்ள எங்களை ஏங்க தள்ளுறீங்க? இது சாக்கடைன்னு தெரியுது, இது சதிகார கூட்டம் தெரியுது. சக்கர நாற்காலி சதிகார கூட்டம் தாத்தா காலத்துல. இன்னைக்கு அவங்க அப்பா மரியாதைக்குரிய உதயநிதி அவருடைய பையன் அப்பா என்ன செய்யறாரு? முதலமைச்சர், துணை முதலமைச்சர் என்ன செய்யறாரு? ஏழையும் பாளையமும் மக்களை வச்சுக்கிட்டு இலக்காரம் செய்து கொண்டு ஏமாத்துறது ஒரு பொழப்பா? இந்த நம்பிக்கை துரோகத்தை மக்கள் ஏற்பாங்களா? ஸ்ட்ராட்டஜி பேசுறது. பெரிய திராவிட மாடல், தமிழை வளர்த்தோம், தமிழை காத்தோம், விவசாயிகளை வாழ வச்சோம், நாங்க யாருக்கு அடங்க மாட்டோம், நாங்க அமித்ஷாக்கு அடங்க மாட்டோம், எந்த ஷாக்கு அடங்க மாட்டோம். என்னது இது? உங்களை யாரு மிரட்டினா? உங்களை யார் அச்சுறுத்தினா? மக்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப பரிதாப நிலையில இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது செய்யறதை விட்டுட்டு தேவையில்லாம வெட்டி சவடால வீண் பண்றாங்க. எதுக்கு? இந்த கேள்வி கேட்போமா மாட்டோமா? பேச்சுலதான் இருக்கு, வீச்சு மாதிரி இருக்கும் பேச்செல்லாம், அப்படியே கர்ஜனைப்படுவாங்க. இங்க மக்கள் கதிகளை நிக்கிறாங்களே, அதை பார்க்க நாதி இல்லாம இருக்கே. சரி ரைட்டு, உனக்கு ஆட்சி செய்ய தெரியல, உனக்கு நிர்வாகம் செய்ய தெரியல, ஊழல் என்ற ஒரு விஷயத்தை உனக்கு தெரியல, கேளுமா அவனையே பேச இருங்க, தெரியல. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. காரணம், அப்பேற்பட்ட ஒரு கிராதக கூட்டம், அப்பேற்பட்ட ஒரு ஊழல் கூட்டம். நீங்க மக்கள் இன்னைக்கு தான் விழிப்புணர்வோட கேட்கறாங்க. உங்ககிட்ட கேள்வி கேட்க தோணல பாருங்க. காரணம் என்ன? என்கிட்ட கேளுன்றீங்களே. 5 வருஷமா உங்ககிட்ட கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? 5 வருஷமா நீங்கள் செய்த ஆட்சி, நீங்கள் செய்த ஊழல், நீங்கள் செய்யாத விஷயத்தை பத்தி உங்க மக்கள் கேட்கும் போது என்ன பதில் சொன்னீங்க? அப்பெல்லாம் பொட்டி பம்பு மாதிரி இருக்கீங்க.
எலெக்ஷன் வந்தோடனே நான் பேசணும்ன்றீங்க. இவர் படிச்ச நியூஸ்ல கூட வந்து அதிகமா பாலியல் வன்கொடுமை தான். இந்த விஷயத்துல திமுக ரொம்பவே வந்து பாதுகாப்பற்ற ஒரு அரசா தான் இருக்கு அப்படின்னு என்கிட்ட கேள்வி வைக்கிறியா? நான் சொல்றேன் கேளு. இது என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்துச்சோ அன்னைக்கு தான் இதுவும் கூடயே வந்துச்சு. ஏன்னா இவனுங்க ஆள்ற மாநிலத்தில் பூரா சும்மா இருமா, இவனுங்க ஆள்ற மாநிலத்தில் பூரா அதான் நடக்குது. ஊபியில, ராஜஸ்தான்ல, பீகார்ல இறக்குமதி பண்ணி கேக்குறது. இங்க நடந்த செய்தி உண்மையா அத பேசிட்டு அடுத்த சப்ஜெக்ட் போக சொல்லுங்க. பாரு இந்த கதையே வேண்டாம். குஜராத்ல அது நடக்குது, பெங்களூர்ல அவர் வாய்ச்சதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் ஒண்ணும் மறுக்கல. ஆனா உண்மைன்னா இத பண்ணது பூரா யாரு? எல்லாம் அந்த பிஜேபி அந்த சாமியார் கூட்டங்க. அவனுக்கு பண்ண வேலையை எங்க மேல பழிய போடுறானுங்க. எங்க ஆட்சி ஏமா ஏன் டெல்லி ஆட்சி என்ன புடுங்குது? அவங்களுக்கு இங்க ஆள் இருக்குல்ல, அவங்களும் அதை பாதுகாத்திருக்கணும்ல. இருமா, முதல்வர் வேலையா அவர் பாக்குறாரு. ஒன்றிய அரசு என்ன புடுங்குது? இங்க பாரு, ஒன்றிய அரசு வந்து வருஷத்துக்கு நாங்க 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னாரு. நாங்க 5 வருஷத்துல 50 லட்சம் பேர் கொடுத்துருக்கோம். இருங்க சார், மேடம் கேள்வி ஒரு தயவு செய்து ஒரு விஷயம். பாலியல் குற்றம் நடந்திருக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. அது பண்ணது பாதுகாப்பு எல்லாம் உங்கால் தாயா. இன்னைக்கு கோர்ட்ல போய் எல்லாம் பெயில் கட்டி திமுக இல்லையா? திமுக 2 பேர் இருப்பான். மேடம் 2 வயசு குழந்தை ரேப் பண்ணது யாரு? திமுக. 60 வயசு கேள்வி விளையாடுறது யாரு? சும்மா பொய்யான பரபர பண்றீங்க, பொய்ய எங்க மேல துணிக்கிறீங்க. எங்களை வேணான்னு ஒரு தீண்டத்தகாத ஜாதிங்கிற மாதிரி எங்களை வந்து அந்த மாதிரி பண்றீங்க. இத பண்றது எல்லாமே பாரதிய ஜனதாவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணி இவங்க எப்ப சேர்ந்தானுங்களோ அன்னைக்கு இருந்து நாடே நாசமா போச்சு அப்படின்னு எந்த செய்தி போடுறான்? எவன் போடுறான்? இந்த பாரு, எங்க பத்திரிகையில வருதா? எங்க அதான் எங்க அதெல்லாம் எங்க பத்திரிகையில வந்தாதான் அதான் ஊர்ஜி. எங்க பத்திரிகையில வந்தாதான் அதான் உண்மையான செய்தி. மத்த பத்திரிகையில வர்றது பூரா பொய்யான செய்தி. அதெல்லாம் நாங்க அப்படி இல்ல. அதெல்லாம் எங்க இதுல இதாம்மா, எங்க இதுல எவன் தவறு பண்ணாலும் நாங்க தவறு பண்ணிட்டான்னு போடுவோம். 2வது அவன் வந்து 60 வயசு கலவி எது பண்ணானா அவன் பெயில தான் வந்திருந்தானே தவிர அவன் விடுதலை ஆகி வரல. கேக்குறேன், சரி கேள்வியை ரேப் பண்றானே திமுக அசிங்கமா இல்ல உங்களுக்கு? அதை நானா போய் பண்ணேன். 2 வயசு குழந்தை ரேப் பண்றீங்க. இதெல்லாம் நாங்களா பண்றோம்? கட்சிக்காரன் பண்றாங்க, கட்சிக்காரன் தான் பண்றான், தாமரை கட்சிக்காரன் தான் பண்றான். ஒரே கேள்வி, இப்படி மனசாட்சி பேசுறது எல்லாமே மனசாட்சி இல்லாத இப்படி ஒரு அக்கிரமம் நடக்குது. உங்க கட்சிக்காரன் ஊர்ல இருக்கிற ஒரு பொம்பளைய விட மாட்டானே, பாதுகாப்பு இல்லாம இருக்கேன்னு கேட்டா இதுக்கு மொத்தத்துக்கு காரணம் பிஜேபி காரன். என்ன ஆமையா பூரா ஊபியில ராஜஸ்தான்ல ஊபியில இருந்தோம், பீகார்ல இருந்தும் இங்க வந்திருக்கானுங்க. இந்த வடவர்களுடைய வருகையின் காரணமாகத்தான் தமிழ்நாட்டுல இது போன்ற அத்துமீறல் செயல்கள்லாம் நடக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல. அத விடாம இருக்க முடியாது. யாரும் ஊரே யாவரும் கேள்வி. எந்த இது வந்து இந்திய தேசம். இந்த இந்தியா தேசத்துல எங்க டெல்லியில இருக்கவனு இங்க வரலாம், இங்க இருக்கவனு அங்க போலாம். அதனால அதை நம்ம தடுக்க முடியாது, பண்ண முடியாது. வாழ்வாதாரம் கெட்டு போயிடும். அதுக்கு பிரதமர் இருக்காரு, அவரு பார்த்துப்பாரு. உள்துறை இருக்காரு, அமித்ஷா பார்த்துப்பாரு. ஆனா அவங்க வேலையே இதே வேலைதான். இந்த டாப் டு பாட்டம் வள்ளி இவங்க கட்சியில என்னன்னா இந்த ரேப்புங்கிறது நம்ம சொல்றோம் ரேப்புங்கிறோம். அவங்க ரேப் இல்ல, அனுமதிக்கப்பட்ட அது மாதிரி மும்பை ரெட் லைட் மாதிரி பண்ணுவானுங்க. அயோக்கிய நாயின் கூட பிரச்சனை கேட்டா ரேப்பு மும்பை ரெட் லைட் இது பூரா. இதுவரை தம்பி வாய்ச்சாரு பாருங்க. இது எல்லாம் நடந்துச்சான்னா நடந்துச்சு, நான் இல்லைன்னு மறுக்கல. இத பூரா யாருன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி பண்ணிருக்காங்க. நாங்க எல்லாத்தையும் யார் மேல யாருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல சொல்லு. எவனுக்காவது தண்டனை வாங்கி கொடுக்கலன்னு சொல்லு.
வரைக்கும் அவங்களோட நிலை என்னன்னு கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போன்றீங்களா? யாரு சொன்னா? நீங்க தான் காவல்துறை தான் போய் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க. எது ரேப் பண்ணது? யார் மாதிரி ரேப் பண்ணா? போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் அம்மாவையா? ஒரு பெண் காவலரை வந்து பண்ணிருந்தாங்க. யார் சொன்னா? சும்மா இந்த மாதிரி பொய்யான ரேப் பண்ண பெண்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. யார் சொன்னா? யார் சொன்னா? எங்க கம்ப்ளைண்ட்? எந்த கம்ப்ளைண்ட்? அத கொடுக்க விட மாட்டீங்களே. உங்க ஊடகத்தை தவிர வேற ஊடகம் பாருங்க, அதுல வந்து அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டி எல்லாம் கொடுக்க முடியாதுமா. ஒரு அரசு ஊழியர் வந்து காவல்துறை அரசு ஊழியர் வந்து ரேப் பண்ணாலும் பேட்டி கொடுக்க கூடாது தானே? அங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்கன்னா அது எங்க ஆளா இருக்காது. புரியும்? பாதிக்கப்பட்ட ஒரு பெண் சார், அது எப்படி நடவடிக்கை எடுக்காம எப்படிமா இருப்பாங்க? நடவடிக்கை அதான் எடுக்கலையே. சொல்றாங்க. சரி, வாயடிச்சு போயிட்டாரு. இது மாதிரி பொய்யான பொய்க்கு நான் என்ன பதில் சொல்றது? ஏமா ஒரு கான்ஸ்டபிள் அந்த அம்மா பொண்ணை கெடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த அம்மா பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் அந்த அம்மா கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணி யாரு பண்ணாலும் பண்ணல எவ்வளவு நாளா அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் வேணும்னு எங்க அரசுக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணணும்னு நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததாக பேட்டி கொடுத்திருப்பான். இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட வாங்கிட்டு ஏமா எந்த ஒரு காவல்துறையும் தவறான இந்த எல்லாம் சாதாரண விஷயம் இல்லடா கண்ணு. இதெல்லாம் பெரிய மேட்ரு. நடந்துச்சுன்னா நீ பாத்தியா? நீ பாத்தியா? ரேப் பண்ணலையா? ரேப் பண்ணலையா? இங்க பாரு, இந்த பாரு, இதெல்லாம் வந்து தவறான தகவல். இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்போது காவல்துறை நடவடிக்கை எடுக்காம இருக்கும். அதாங்க பிரச்சனையே. இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, அரசு கண்டுக்கல. இவ்வளவு பெரிய பாலியல் தொல்லை நடக்குது, அரசு கவனிக்கல. காவல்துறை கம்ப்ளைண்ட் எடுக்கல. சும்மா இருயா, இல்லையா? சும்மா இரு. எப்ப சரி இருக்குல்ல, விளாத்திக்குளத்துல நடக்குது, அன்னைக்கு கம்ப்ளைண்ட் எடுக்கல. இருங்க, அன்னைக்கு கம்ப்ளைண்ட் எடுக்கல. ஏன் ஒரு வாரம் ஆகுது ஒரு திருட்டு பையனை கண்டுபிடிக்கிறதுக்கு? பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு பெண் செத்தே போச்சு, கண்டுபிடிக்கல நீங்க. இப்ப தேர்தல் அலௌன்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி ஐயோ கடவுளே, அதுக்கு முன்னாடி என்னைக்கு ஒரு 15 நாள் கிட்ட ஆயிருச்சு. அது நடந்து ஒரு 4 நாள்லயே இந்த பெண் காவலரும் ஆமா. இப்ப விளாத்திக்குளம் நான் இப்ப எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா உனக்கு? தலையெழுத்து. அதுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு என்ன சம்பந்தம்? எங்க அரசு இல்லையா? இப்ப எலெக்ஷன் கமிஷனுடைய அரசு நடக்குது. ஐயோ தலையெழுத்து பாரு. நான் என்ன சொல்றேன், இல்ல எங்க கட்டுப்பாடு எலெக்ஷன் கமிஷனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அவங்களுடைய கட்டுப்பாடு நடந்தது. ஒத்துக்க மாட்டானு எலெக்ஷன் டேட் அறிவிச்ச மறுநாள் அந்த போலீஸ் அம்மாக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ரைட், இவங்க கவர்மெண்டே இல்லையா, நம்ம தலை துண்டா போட்டாச்சு. ரைட், எப்பா சாமியே, ஐயோயோ உங்கள மாதிரி ஒரு திருட்டாளர் காவல்துறையோ அந்த கதையை விடுங்க. அந்த கதையை விடுங்க. போட்டோவையே ரிமூவ் பண்ணியாச்சுமா. இருங்க, குல்லா போட்டு குல்லா போட்டாச்சு, விடுங்க. போட்டாச்சு, தலை துண்டு போட்டீங்க, விடுங்க. போட்டாச்சா? ரைட், இப்ப பதில் சொல்றேன் கேளுங்க. அதாவது சரி, அந்த போலீஸ்காரமாவது எலெக்ஷன் டேட்டுக்கு மறுநாள் நடந்துச்சு. விளாத்திக்குளம் எப்ப நடந்துச்சு? விளாத்திக்குளம் தான் புடிச்சாச்சு இல்லையா? 10 நாள் எப்படினாலும் தேடி கண்டுபிடிக்கணும் இல்ல. அவன் வந்தா என்ன புடிச்சுக்கோ, நான் வந்து கையை நீட்டுவான். இல்ல ஒரு சொல்லுங்க, ஒரு கவர்மெண்ட் 10 நாளா 20 நாளா இல்ல, ஒரு கவர்மெண்ட் அவனை புடிச்சு பாலியல் துன்புறுத்தலை தடுத்து பார்த்திருப்பீங்க. டாக்டர் செக்அப் பண்ணி இவன் தான் அதை குற்றம் பண்ணிருக்கானங்கறத ரேப் பண்ண பிறகு பிடிக்கிறதுக்கா கவர்மெண்ட்? ரேப் பண்ணாம தடுக்கணுங்க. அவன் ரேப் பண்ணிட்டு போவான், அவனை 10 நாள் கழிச்சு பிடிக்க பெரிய பெருமையா உங்களுக்கு. அப்படியே மீசையெல்லாம் முறுக்கிட்டு துட்டு போட்டுட்டு என்னங்க இது? என்ன போதைப் பொருள் கடத்திட்டு போறான் ஒரு புரோட்டா மாஸ்டர். இன்னைக்கு செய்தியே தான், போதைப் பொருள் கடத்திய புரோட்டா மாஸ்டர். இளைஞர்கள் கஞ்சா விக்க அவன் பின்னாடியே ஒரு போலீஸ் அனுப்பிச்சிடலாமா? ஆமா, ஏங்க போதை கடத்தல ஒரு ஆள் செய்யறான், அதை தடுக்கிறது துப்பு இல்ல. என்னைக்கு? ஓ எலெக்ஷனுக்கு முன்னாடியா? எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடியே பின்னாடியா? இங்க பாரு, எலெக்ஷன் பண்ணதுக்கு பின்னாடி நடக்கிறது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, புரிஞ்சுக்கோ. இப்ப கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு அவங்க டிக்ளேர் பண்ணி. இந்த 10 நாள் எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல. அப்ப வர தேர்தல்ல உங்க முடிவு உங்களுக்கு இதுதான் முடிவு. என்ன மஸ்துக்கு இதுதான் முடிவு. அது சம்பந்தம் இல்ல, எது பத்தி சம்பந்தம் இல்ல. பாப்போம் இல்ல ஏங்க, நேரா வெளியே வராரு. இல்ல யார பண்ணீங்க இது? 4 வருஷம் எங்க பண்ணீங்க? இப்ப யாரு? பாப்போம் எவ்வளவு ஆணவம், எவ்வளவு திமிரு. நீங்களே யோசிங்க. மக்களை 4 வருஷமா சீரழிச்சிட்டு அப்ப ஏங்க செய்யலன்னு கேட்டா, அந்த மோடி ஒரு திருடு, அந்த பிஜேபி காசு கொடுக்கல, இந்த ஏடிஎம்கே ஒண்ணு சரி அழுது நடந்தாங்க.
இப்ப ஏங்க பண்ணணும் கேட்டா, 2,00,000 கோடி date அறிவிச்சிட்டாங்க, எங்களால செய்ய முடியாதுன்னா. 2,50,000 லட்சம் கோடி கொடுக்கணும். உங்க அரசு இருக்க நாசமா போன நடுவர் அரசு, அந்த நடுவண் அரசு கொடுக்க வேண்டிய 2,50,000 லட்சம் கோடி தமிழ்நாடு கொடுக்கல. சும்மா இதெல்லாம் எங்கள்கிட்ட கணக்கு இருக்குது. சும்மா இந்த கத்திரிக்காய் வேலையெல்லாம் எங்கள்கிட்ட பேசக்கூடாது. கத்திரிக்காய் எப்படியும் புளுத்து போனா சந்தைக்கு வந்து தான் ஆகணும். முத்துன கக்கா பிடிக்கி செடியில இருக்காது, மார்க்கெட்டுக்கு வந்தாகணும். அது மாதிரி நீங்க பண்ற அயோக்கியத்தனம் எல்லாம் இந்த தேர்தல்ல வெளியில வரும். நாங்க எல்லாம் பிட் நோட்டீஸ் போட்டு வீடு வீடா கொடுத்து மக்கள்கிட்ட நாங்க எடுத்து சொல்லுவோம். அயோக்கியனுடைய மொத்த உருவமே பாரதிய ஜனதாவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். 13 பேர்த்த சுட்டு கொண்ட போது நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன அவர் ஒரு முதலமைச்சர். கள்ளசாரம் அரசு உடைமையாக்குனது யாரு ஆட்சி? இந்த மதுக்கடையில எல்லாம் அரசு உடைமையாக்குனது யாரு? அவங்க ஆட்சி தான் அது. என்ன பேசியாச்சா? என்ன பேசியாச்சு? சும்மா எவ்வளவு நேரம் போயிருக்கு? இவரே 1/4 மணி நேரம் பேசிட்டாருறான். சரி, இன்னொரு 3 நிமிஷம் மட்டும். மேடம், இன்னைக்கு எலெக்ஷன் வந்துருச்சு, இவங்க பேச்சுப்படியே வரும். எலெக்ஷன் வந்த பிறகு ஒரு கட்சிகள் என்ன செய்யணும்? சீட்டு உனக்கு 5, உனக்கு 4, இந்த 3 சீட் ஆடுறதா வேலை? அதுவா வேலை? மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணி எதுக்குமா இங்க வந்திருக்காரு? அவர் என்ன புடுங்கிறதுக்கா வந்திருக்காரு? அவர் இந்த அங்க சீட் ஷேரிங்க்கு தானே வந்திருக்காரு. சீட் ஷேரிங் ரைட்டு. இதுவரையிலும் எங்களுக்கு என்ன ஷேர் பண்ணீங்க? தமிழ்நாடு மக்களுக்கு என்ன ஷேர் பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஒரு குடும்பம் மட்டும் ஷேர் பண்ணாம கொலை வச்சு தின்னுது. யார் சொன்னா? யார் சொன்னா? நாங்க யார் சொல்லணும்? நாங்க எதுக்கே கொள்ளையடிக்கிறோம்? எங்கள்கிட்ட கிடக்க சொத்தையே எங்களால தின்னு தீர்க்க முடியல. நாங்க இனி போய் கொள்ளையடிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்கு? மக்கள் பண்ண நீ பார்த்த, நாங்க தொழில் பண்ணி சம்பாதிக்கிறது மக்கள் தான். என்ன ரேப் தொழிலா? ரேப் என்ன நீ வழக்கறிஞர்ங்கிறதுனால எதை வேணாலும் பேசுறியா? சட்டத்துக்கு புறம்பான செய்தியை பேச. ஒரே செய்தி மேடம், இவங்க சட்டத்துக்கு புறம்பா பேசாத, நீ கண்டதையும் சொல்லாத. 3 விஷயம்தான். பெண்கள், இளைஞர், தாய்மார்கள். 3 விஷயம். 3 விஷயத்துல இவங்க என்ன பண்ணாங்க? நாமத்தை போட்டாச்சு. இந்த நாமத்தை போட்ட கூட்டத்துக்கு நம்ம என்ன செய்யலாம்? இந்த நாட்டில் உள்ள ஒரு ஆட்சி, அந்த ஆட்சி மக்களுக்கு செய்தது என்னன்றது மேனிஃபெஸ்டோவை கொடுக்கணும். 2021 ஆட்சிக்கு வர இருந்தீங்க, அதனால புதுசா ஒன்று சொன்னீங்க, 1000 தரேன், நீங்க அத்தை பண்றேன் இத்த பண்றேன்னு எதையும் பண்ணாம இருக்கீங்க. ஃபைன். இப்போ 5 ஆண்டு ஆட்சியில இருந்த ஒரு கட்சி எதை சொல்லணும்? நான் 5 வருஷத்துல இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு புக்கு போடணும். திருப்பி தேர்தல் அறிக்கை கொடுத்து திருப்பி அதை தரேன் இதை தரேன், விட்டு போனதெல்லாம் செஞ்சு தரேன். விட்டது எந்த நாய்ங்க? விட்டது எந்த கம்நாட்டிங்க? விட்டு எல்லா திட்டத்தையும் விட்டுட்டு அதான் கொள்ளக்கார கூட்டம் 2.5 லட்சம் கோடியை வச்சுக்கிட்டு எங்களுக்கு பணம் கொடுக்கலையே. பணம் கொடுத்துருந்தா எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு முடிச்சிருப்போம். நாங்கள் செஞ்சு முடிச்சு எங்க நல்ல பேர் மக்கள்கிட்ட வாங்கிடுவோம்னு ஒரு கெட்ட எண்ணம் முடிச்ச இந்த பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு 40 எம்பியை கொண்டு போய் என்ன பண்றது? 40 எம்பி கேட்காமல இருக்காங்க. அதெல்லாம் வாயை திறந்து கேட்கறாங்க, தர்ணா போராட்டம் பண்றாங்க. செயல்ல என்னத்தை போய் காட்டுறது? செயல்ல காட்டுறது இதுவாரப்பா, செயல்ல காட்டுறது. பார்லிமெண்ட்ல இங்க பாரு, பார்லிமெண்ட்ல அது தினத்துக்கு வந்து இங்க பாரு, பார்லிமெண்ட்ல ஒரு விஷயம். நாங்க வந்து ஒரு கார் வாங்குறோம். நாங்க உழைச்சி சம்பாரிச்சு வரி கட்டி, இன்கம் டாக்ஸ் வரி கட்டி, அந்த வரி கட்டின காசுல இருந்து ஒரு கார் வாங்குறோம். அந்த காரை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க சார். தியாகம் பண்ண நாங்க ஏதோ தொழில் பண்றோம், இல்ல சேலரிக்கு கூட வேலை பார்க்குறோம். எங்கள்கிட்ட பணம் இருக்கு. அந்த பணத்துக்கு நாங்க வரி கட்டி, இன்கம் டாக்ஸ் கட்டி தான் அந்த பணம் வச்சிருக்கோம். அந்த பணத்துல நாங்க போய் ஒரு கார் வாங்குறோம். அந்த கார் வாங்கினா அந்த காருக்கு எத்தனை வரி போடுறீங்க? அந்த காருக்கு ஜிஎஸ்டி வரி போடுறீங்க. இன்சூரன்ஸ் போட்டால் இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க. ரோட் டேக்ஸுக்கு ஜிஎஸ்டி போட்டு ரோட் டேக்ஸை எங்கள்கிட்ட வாங்குறீங்க. இவ்வளோ வரி போட்டு தான் அந்த காரை எங்கள்கிட்ட கொடுக்குறீங்க. சரியா? ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் கட்டிட்டோம். கட்டின காருக்கு திரும்ப ரோட் டேக்ஸ் போடுறீங்க, ரோட் டேக்ஸ்க்கு ஜிஎஸ்டி போடுறீங்க. காரி துப்புற மாதிரி ஆட்சி ஏங்க பண்றீங்க? சும்மாரியா? அது அந்த இருமா சொல்ற கேளுமா. இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி இவ்வளவு பண்ணிக்கிட்டீங்க. அதுவும் பார்த்தாதுன்னு இத்தனை வரி இந்த ரோட் டேக்ஸும் கட்டி, அதுக்கு எல்லாம் கட்டி எல்லா இளவையும் கூட்டினாலும் திரும்ப ரோட்ல போறதுக்கு டோல்கேட்டுன்னு வேற வாங்குறீங்க. இது என்னங்கடா? யாருடைய ஆட்சி? நாங்கெல்லாம் டோல்கேட் போட்டு இப்படி எல்லாம் கொள்ளையடிக்கல. சும்மா அந்த கதை விடாத.
கதை விடுறதே வேலையா போச்சுமா இவங்களுக்கு. பாரதிய ஜனதா கட்சி எப்பெல்லாம் ஆட்சிக்கு வர்றானுங்களோ இந்த கிட்டத்தட்ட வந்து இந்த 10-12 ஆண்டு காலமா நாடையே நாசமாக்கி கிட்டத்தட்ட 145 கோடி லட்சம் கோடி கடனை வாங்கி அடமானம் வச்சு இன்னைக்கு கேவலம் அடமானம் வச்சோம். தமிழ்நாடு வித்துட்டாங்க. கேவலம் நாங்க தமிழ்நாட விக்கலப்பா. நாங்க தமிழ்நாட இன்னைக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம். வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு குழிய தோண்டி போச்சிருக்க. அவங்க வீட்டுல போய் தோண்டி எடுத்து வர சொல்லு புதையில. ஆகையினால இதெல்லாம் எங்க வீட்டுல இருக்கு புதையல். வா எங்க வீட்டுல வந்து முதல்ல தோண்டி எடுத்துட்டு போங்க, கூட்டிட்டு வா காவல்துறைய. ஸோ ஆகையினால இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனத்தின் மொத்த உருவமே பாரதிய ஜனதா கட்சி தான். தமிழ்நாட்டில் யார் வேணாலும் வரலாம், ஆட்சி அமைக்கட்டும், வேண்டான்னு சொல்லலை. ஐயா சாமி இப்போ போய் இந்த பொறுக்கி பயல்களை கொண்டு வந்து இங்கே ஆளை விட்டோம்னு வச்சுக்கோ, நம்மளையும் பொறுக்கி ஆக்கிடுவாங்க. ஏற்கனவே இங்கே வந்ததுக்கே பொறுக்கியா போயிட்டாங்க நிறைய பேர். இந்த ரேப் கேஸில் இருக்கவே 90 விழுக்காடு இவங்க தான். திமுகவாவது கத்திரிக்காவது எல்லாமே இவனுக்கு தான்மா. இன்னைக்கு பீகார்ல இருந்து வந்தவன் எத்தனை கொலை பண்ணியிருக்கான், கொள்ளை அடிச்சிருக்கான்னு பாக்குற இல்ல. இப்போ பொண்டாட்டி புருஷனை இருக்கும்போது பொண்டாட்டி புருஷனை கொண்டு விட்டு பொண்டாட்டியை ரேப் பண்ணி பிள்ளையும் கொண்டு விட்டான் தாய். இப்போ இந்த இதில் தானே பண்ணானு. இப்போ சமீபத்தில் போன திருவள்ளூர் மாவட்டத்தில் இப்படி அநியாயம் பண்றதே எல்லாமே உங்க கூட்டம் தான். இப்போ உங்க ஆட்சி தான் நடக்குது பீகார்ல. தயவு செய்து பீகார்காரங்களை பூரா பச்சி விடு, எங்களுக்கு அனுப்பாதீங்கப்பா. எங்க நாட்டை எப்படியாவது கபாலீஸ்வரம் பண்ணணுங்கிறதுக்காகவே பீகாரையும் ராஜஸ்தானையும் ஊபியும் மாப்பியும் எங்கள்கிட்ட அனுப்பிச்சு இங்கே உங்களுக்கு ஓட்டு உரிமையை உண்டு பண்ணி எப்படியாவது இதை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. இந்த சதி திட்டத்தினுடைய மொத்த உருவமே ஐயா நீங்க தான். ஐயா கேமரா வேணாம் ஐயா வேணாம். இந்த ஒரு விஜய் டிவில ஒரு கூச்சமே இல்ல, அது போல கூச்சமே நம்ம எப்படி சாமி உண்மையை தானே சொல்லு. உண்மையை சொல்றது இந்த வடிவல் படத்தை வரும் பாருங்க. ஏப்பா நான் கிளம்புறேன்பா, ஏன்பா இப்படி பொய்யா பேசுற எவ்வளவுதான் எங்க காதுகள் வாங்குறது. ஐயா நான் வேணா கிளம்புறீங்க, நீங்க வந்து வேணுங்க, நீங்க வந்து இப்படி பேசுறீங்க. கடவுளே, மக்கள் நல்ல தீர்ப்பு கொடுங்க. இந்த பொய்யர்கள் இன்னைக்கே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை தேர்தலில் எப்படியாவது ஓட விரட்டணுன்றதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 70,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.